ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நவம்பர் 17ல இருந்து டிசம்பர் எண்ட் வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறோம்னு ஆர்ஆர்பில இருந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் 2 வாரத்துக்கான பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ 3rd வீக்ல என்னென்ன டாபிக் படிக்க போறோம், நெக்ஸ்ட் சாட்டர்டே எந்தெந்த டாபிக்ல இருந்து டெஸ்ட் இருக்கும், இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டியோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th இல்லனா ஐடிஐங்கிற மாதிரி கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிருக்க எக்ஸாம் டேட்டை ஹோல்டு பண்ணி வைங்கன்னு கோர்ட்ல இருந்து ஆர்ஆர்பிக்கு ஆர்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப நவம்பர் 17ல எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா மேம், எக்ஸாம் இன்னும் தள்ளி போகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட்ஸ் இருக்கு. இந்த கேஸோட அடுத்த ஹியரிங் பாத்தீங்கன்னா அக்டோபர் 30ல சொல்லியிருக்காங்க. இந்த ஹியரிங்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நவம்பர் 17ல கன்ஃபார்மா எக்ஸாம் இருக்கும். சோ இந்த டேட் தான் டார்கெட் டேட்னு வச்சுட்டு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட் படிக்கிறதுல ஒரு 50% படிச்சா கூட போதும். 100க்கு ஒரு 50 மார்க் கிட்ட நீங்க கொண்டு வந்துட்டீங்கனாலே ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 70க்கு மேல ஸ்கோர் பண்ற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே, சோ அந்த 3rd வீக்ல பாத்தீங்கன்னா டே 1ல மேக்ஸ்ல ஏஜஸ் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ரீசனிங்ல ஆல்பபெட் டெஸ்ட் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். டே 2ல பாத்தீங்கன்னா அலிகேஷன் அண்ட் மிக்சர் இந்த டாபிக் முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1ல இருந்து 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் ஆகும். ஏன்னா இந்த டாபிக்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு நிறைய டாபிக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து அலிகேஷன் மெத்தட்ல எப்படி போடணுங்கிறத டீச் பண்ணிருப்போம். சோ மினிமம் ஒரு நாள்ல முடிச்சிடலாம். இல்ல நீங்க ஜாப் போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டாபிக் முடிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். ரீசனிங், அடுத்து ரீசனிங் பாத்தீங்கன்னா கியூப்ஸ் அண்ட் டைஸ் இந்த டாபிக் முடிக்கிறதுக்கு மொத்தமே 1 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும். அதே மாதிரி பிளட் ரிலேஷன் டாபிக் டே 4ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க், சயின்ஸ்ல பிசிக்ஸ், நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா டாபிக். டே 5ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல வேவும் ஹீட்டும் படிக்கணும். டே 6ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ரீசனிங்ல கோடிங் டிகோடிங் டாபிக். சோ இந்த 6 நாளும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சாட்டர்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்ல இருந்து டெஸ்ட் இருக்கும். ஏஜஸ், ஆல்பபெட் டெஸ்ட், அலிகேஷன், மிக்சர், கியூப்ஸ் அண்ட் டைஸ், பிளட் ரிலேஷன், டைம் அண்ட் ஒர்க், நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா. ஓகேவா? சோ இந்த டாபிக்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். சோ அதனால கரெக்டா இந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது சிபிடி 1ஓட ரிசல்ட் வந்திருக்கு. இதுல நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகல. சிபிடி 2க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகல. ஷார்ட் லிஸ்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 20 டேஸ் தான் சிபிடி 2க்கு வந்து டைம் இருக்கு. சோ இந்த டைம்ல கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து மேக்ஸ், ரீசனிங், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி எல்லாமே சிபிடி 1க்கு படிச்சது எல்லாமே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர் எல்லாமே படிச்சிருங்க. இந்த 20 டேஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் இல்லனா ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் ஆது எடுத்துருங்க. சோ கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட் வந்து அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, வெறித்தனமா படிங்க. ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல நாம உட்கார்ந்துட கூடாது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா மேம் நான் படிச்சேன் மேம் என்னால கிளியர் பண்ண முடியல. ஏன்னா நீங்க வாங்கியிருக்க ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகாத ஸ்டூடெண்ட் 40, 45, 50 இந்த ரேஞ்சில வந்து வாங்கியிருக்காங்க. சோ இந்த ரேஞ்சில நீங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மேபி பாத்தீங்கன்னா இப்போ எஸ்சி கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 55, 60 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. அப்ப நீங்க பார்டர்ல இருக்கீங்க. அப்ப அடுத்து வரக்கூடிய குரூப் டிக்கு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா இந்த 50 70 மாத்திரலாம். ஓகேவா? சோ இப்போ சிபிடி 1 ஷார்ட் லிஸ்ட் ஆகாததுக்கு யாரு காரணம் அப்படின்னா நீங்க தான் காரணம். எப்பவுமே ஒரு எக்ஸாமுக்கு சக்சஸ் வந்துச்சோ இல்ல அதுல ஃபெயிலியர் வருது அப்படின்னா ரெண்டுக்குமே நாம தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு நாம படிக்கணும். ஏன்னா இப்ப பாஸ் பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சிபிடி 1 கிளியர் பண்ணவங்க எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணவங்க. அப்ப இருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணதுனாலதான் இப்ப அவங்களால எக்ஸாம்ல ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கி சிபிடி 2க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்க முடியுது. அதே மாதிரிதான் இப்போ நீங்க ஒரு 40, 45ல இருக்கீங்க, இல்ல சிலபஸே கம்ப்ளீட் பண்ணல, இந்த என்டிபிசி தான் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையலா போய் நான் எழுதிட்டு வந்தேன், அடுத்து வரக்கூடிய எக்ஸாம நான் வெறித்தனமா படிச்சு கிளியர் பண்ணணுங்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணி படிங்க குரூப் டிக்கு. ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இந்த டைம் வந்து குவாலிஃபிகேஷன் மாத்த மாட்டாங்க. உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இந்த டைம் 10th தான் இருக்கும். அப்படி மாத்தினாலும் அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அப்ப கண்டிப்பா இந்த டைம் குவாலிஃபிகேஷன் மாற போறது இல்ல. 10th வச்சு அப்ளை பண்ண எல்லாருக்குமே இந்த தடவை வாய்ப்பு இருக்கு.
மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து ஐடிஐன்னு மாத்திட்டாங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், அடுத்த ஐடிஐ வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த குரூப் டி வந்து இப்ப கிடைச்சிருக்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைச்சிட்டு படிக்க ஆரம்பிங்க. இன்னும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலனாலும் 60 நாள் டைம் இருக்கு. இந்த 60 நாள்ல மேக்ஸையும் ரீசனிங்குமாவது நீங்க தரவா முடிச்சிருங்க. அது போக சயின்ஸ்ல உள்ள கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா கூட குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் மெத்தனமா இருக்காம டெஸ்ட் எடுங்க. ஓகேவா? சோ நம்ம ஃபைனல் பேட்ச்லயும் பாருங்க, நம்ம 3rd வீக் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது வரைக்கும் நம்ம 7 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி குரூப் டிக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா 3rd வீக்குக்கான பிளான் ஃபைனல் பேட்ச்ல வந்து போயிட்டு இருக்கு. இன்னுமே நான் படிக்க ஆரம்பிக்கல, ஜனவரியில அப்ளை பண்ணி விட்டதோட அப்படியே இருக்கு மேடம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்ஸா தான் நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்டா பாருங்க, 6 நாள்ல முடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 7 நாள் டைம் இருக்கு இன்னைக்கும் சேர்க்கும் போது. அப்ப அந்த ஒரு நாள் லைட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வீக்கான பிளான் வந்து படிக்கணும். இல்லனா போன வாரம் படிச்சது எல்லாத்தையுமே அந்த 7வது நாள் ரிவைஸ் பண்ணணும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த பிளானே கொடுக்குறோம். அதனால படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, எஸ்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்ப சிபிடி 2 படிக்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர் எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல அப்படின்னா, குறைஞ்சது 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அது படிச்சிருங்க 20 நாளைக்குள்ள. ஏன்னா என்டிபிசி சிபிடி 1ல கிராஜுவேட்டா இருக்கட்டும், அண்டர் கிராஜுவேட்டா இருக்கட்டும், கடைசி 6 மாசத்துல உள்ள கரண்ட் அஃபேர் நிறைய கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் கேட்டிருந்தாங்க. ஆனா மெஜாரிட்டியான கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்டிருந்தாங்க. சோ இந்த கரண்ட் அஃபேர்லாம் எங்க படிக்கணும், எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன், எப்படி டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியல, குரூப் டிக்கு எப்படி டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச், சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 599. சோ நாம எஸ்டர்டே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். சோ இன்னைக்குள்ள ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். சோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. நான் குரூப் டிக்கு இப்ப படிக்க ஆரம்பிக்க போறேன் மேடம், வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேன்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்திருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலயே வீக்லி பிளான், எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சோ கிளாஸ்ல டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு உங்க போன்ல சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்கன்னா ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. சோ மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். சோ இந்த நம்பருக்கு இமிடியேட்டா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ மெசேஜ் பண்ணதும் அவங்க கொடுக்குற ஜிபே நம்பர் ஆர் அக்கௌண்ட் நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வேணும், பேங்க் எக்ஸாம் இல்ல ரயில்வே, எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, இந்த குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ண போறேன் மேடம், செக்ஷன் கண்ட்ரோலருக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேன், இந்த எக்ஸாமுக்கு நான் படிச்சிட்டு இருக்கேன், இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு என்டிபிசிக்கு அப்ளை பண்ண போறேன், வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணீங்கன்னா 1999 பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. அதே 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? சோ ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எந்த எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிடலாம். லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம படிக்கும் போது தான் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். நமக்கு எங்க ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாது. அதனால ஒரு எக்ஸாம் இருக்கு, ரயில்வேக்குள்ள தான் நான் போகணும், எஸ்எஸ்சிக்குள்ள தான் நான் போகணும், பேங்கிங்குள்ள தான் நான் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா முன்னாடியே படிக்க ஆரம்பிங்க. குறைஞ்சது ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியாவது உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இங்க படிக்க வந்துட்டோம் அப்படின்னா சக்சஸ பார்க்காம திரும்பி போக கூடாது. என்னதான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம படிக்க வந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபெயிலியர் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்மள அறியாமலே என்னதான் நல்லா படிச்சிருந்தோம், நமக்கு ஒரு மார்க்
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 70 அட்டன் பண்ணிருப்போம். நெகட்டிவ்ல சிலதெல்லாம் விட்டு ஒரு 40, 50க்குள்ள எடுத்து அந்த பார்டர்ல நம்மளால கிளியர் பண்ண முடியலன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கோமோ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். அதை கரெக்ட் பண்ணாம மத்தவங்கள நம்ம பிளேம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அதே இடத்துல உட்கார வேண்டியதா. இங்க வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட், ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு டேலண்ட் இருக்கணும்ல அவசியம் இல்ல. எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடுறதுக்கு ரெடியா இருக்கணும். அதே கீழே விழாத மாதிரியே நம்ம படிக்கணும். அதாவது நான் படிக்கிறத பெஸ்டா படிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஃபெயிலியரே பார்க்க மாட்டேன். அப்படிதானே? அப்ப நம்ம ஏனோ தானோன்னு படிக்க கூடாது. அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் தொட்டோம், இங்க படிச்சோம், கொஞ்சம் மேக்ஸ் பார்த்தோம், மேக்ஸ்ல 2 டாபிக்க விட்டோம், ரீசனிங் பார்த்தோம், டெஸ்ட் எடுக்காம எக்ஸாமுக்கு போனோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணாம ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணாம போகும்போது நமக்கு என்ன ஆகும், மார்க் வந்து டவுனா தான் வரும். ப்ராப்பரா எல்லாத்தையும் பண்ணிட்டு போனோம். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணியாச்சா, டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட்ல ஸ்கோரை ஒரு 70க்கு மேல 80க்கு மேல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம பாஸ் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. நாம வந்து ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியோட கரெக்டா எஃபோர்ட்டை போட்டு படிச்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகிடலாம். ஓகேவா? சோ ஒரு ஃபெயிலியர் வருது அப்படின்னா அந்த இடத்துல உட்காராம அதுக்கப்புறமும் நாம என்ன பண்ணணுங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? அடுத்தடுத்து என்ன பண்ணணும், இப்போ சிபிடி 1 கிளியர் பண்ணியாச்சா, அடுத்து சிபிடி 2க்கு படிக்கணும், சிபிடி 1 வரலையா, ஷார்ட் லிஸ்ட் ஆகலையா, என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோமோ அதை கரெக்ட் பண்ணுங்க, குரூப் டில பாஸ் பண்றத பாருங்க. ஓகேவா? என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் இருக்கு, அதோட சிபிடி 2க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கு, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஷெட்யூல் எல்லாத்தையும் போட்டு படிங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்க்கான ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.